எப்பவும் போல இல்லாம, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா அதே நேரத்தில ரொம்ப டேஸ்ட்டான பாசிப்பருப்பு ஜிலேபி ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். இத செய்றதுக்காக பாசிப்பருப்ப நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளீனான கிளாத்ல நல்லா பரப்பி விட்டு ஃபேனுக்கு அடியில ஒரு 2 மணி நேரம் நல்லா காய வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டா காஞ்சதுக்கு அப்புறமா இத அப்படியே பேன்ல சேர்த்து லோ ஹீட்லயே நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ சுகர் சிரப்காக சர்க்கரை, தண்ணி, ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் செய்வோம் இல்லையா? பிசுபிசுப்பு தன்மை வரைக்கும் கொதிக்க வைப்போம்ல, அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரிசி மாவு, பேக்கிங் சோடா, உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் திக்கான மாவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாவை வந்து பைப்பிங் பேக்கில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா பால் கவரில் கூட ஃபில் பண்ணிக்கலாம். கார்னரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியில் டிசைன் போட்டு பாருங்கள். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளாட்டான பேனில் மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் நம்ம ஜிலேபி எல்லாமே செஞ்சிடலாம். செஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜிலேபியை சுகர் சிரப்பில் உடனே சேர்த்துடணும். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் சோக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு ஜிலேபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.